அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன். இந்த திட்டத்தில் ஜப்பானிய மொழியை கத்துக்கிட்ட மாணவி இப்ப வேலை கிடைச்சு ஜப்பானுக்கு போக போறாங்க. இதுக்காக ஜப்பானிய மொழியிலேயே அவங்க எனக்கு நன்றி சொன்ன வீடியோ கூட வைரல் ஆச்சு. பள்ளி கல்வி எடுத்துக்கிட்டா காலை உணவு திட்டத்தில் 19 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில சூடான சுவையான உணவு சாப்பிட்டு தெம்பா படிக்க வராங்க. அடுத்து அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும்னு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்தோம். இந்த பள்ளிகளில் படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்க. சில எக்ஸாம்பிள சொல்றேன். சேலம் கல்வராயன் மலைப்பகுதியை சார்ந்த ராஜேஸ்வரி என்கிற பழங்குடியின மாணவியோட அப்பா கேன்சர்ல புற்றுநோய் காரணமா இறந்துட்டாங்க. அம்மா கூலி வேலை செய்யறாங்க, குடிசை வீடுதான். அவங்க இப்போ சென்னை ஐஐடியில படிக்கிறாங்க. அதே போல நாம கொண்டு வந்த மாடல் ஸ்கூல் மூலமா ஐஐடி பாம்பேல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக படிக்க போயிருக்காங்க. யோகேஸ்வரி பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. அவங்க அம்மா பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கறாங்க, அப்பா டீ கடையில வேலை பார்க்கிறாரு. அவங்க இப்போ ஜேஇ தேர்வு பாஸ் பண்ணிட்டு மும்பையில படிக்கிறாங்க. இப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி செலவை அரசு ஏத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏன் இவங்களை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா? நம்ம திட்டங்களுடைய வெற்றி இம்பாக்ட் பற்றி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அதை தாண்டி உங்க எல்லாருக்கும் இதுல ஒரு லெசன் இருக்கு. வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டைலாக். இன்னைக்கு நீங்க எந்த துறையில இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி, அதுல நீங்க போடக்கூடிய எஃபெக்ட், அந்த ப்ராசஸ்ல நீங்க கத்துக்கிற லெசன்ஸ், இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். பக்குவத்தோடு அடைகிற வெற்றி தான் நிலைச்சி நிற்கும். உங்களுக்கு படிப்புல பிடிமானம் இல்லாத போது